அனைத்து ரசிகர்களுக்கும் வணக்கம். சிவசக்தி நாடக சபா வாழப்பாடி எங்களுடைய சேனலில் தினமும் நாடகத்தை கண்டு கழிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. தங்கச்சி பிள்ளையா தங்கச்சி விட்டு பிள்ளைங்க கலந்தாரு. அதேதான் கண்ணே கலந்தாரு. அப்ப ஏன் சொன்ன எங்கடி போவாத, யாராவது பல நந்தவனத்தில் வந்து நம்மளை ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு சொன்னேன். கூட கூட்டிட்டு வந்து எங்க விட்டுட்டு போயிட்டானே, என்ன செய்வேன்? எங்கடி போயிட்டு யாரோ வந்து கூப்பிடுறாங்க நம்மள. கலந்தாரி ஐயோ, இந்த வந்தமடத்தில் யாரோ திருடங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கலந்தாரி பார்த்தா பயமா இருக்குது. கண்ணே கலந்தாரி பார்த்தா பயமா குதே. என்ன பார்த்தா என்ன பார்த்தா என்ன இப்படி சொல்லிட்டா? என்னன்னா நம்ம தங்கச்சி மகள் நம்மளை பார்த்து பயந்து ஓடுறா. கவலைப்படாதடா, அண்ணனை பற்றி உனக்கு தெரியும் அல்லவா? தெரியுமா? உள்ளத்திலே அத்தனை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். மறந்து போயிடுமா? ஆமா, தன்னும் தனிமையாக அந்த வளத்திலே விளையாடி கொண்டிருக்கும் பொழுது நீங்க யாரும் உங்களை பார்த்தாலே பயமாக இருக்கிறது. என்னை கண்டால் உனக்கு பயமாக, உங்களை கண்டால் பயமாக இருக்கிறது. நீங்கள யாரும் பயப்படாதே அம்மா. கலந்தாரி கண்ணு கண்ணு கலந்தாரி கலந்தாரி தாய் மாமா அம்மா கலந்தாரி தாய் மாமா
ஐயோ உங்களை பார்த்தா பயமா இல்ல. அதானே தாயோடு உடன் பிறந்த தாய் மாமா நானு. யாரு நீங்களா? அஸ்திராபுரத்து வேந்தன், பெங்கல சராசரம் கொண்ட துரியோதன மகாராஜன், என் தமையன் துச்சோதனன். எங்க அம்மா எப்படி அவ்வளவு பெருமையா சொன்னாங்க, பாக்குறதுக்கு அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க. பாரு எப்படி குதிராட்டு இருக்கிறான். பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. ஏன் எனக்கு என்ன மலை போல என் திரேகம். சக்கரவர்த்தி இல்ல சக்கரவர்த்தி கலந்தாரி. உண்மையாக தாய் மாமாவா? நிச்சயமாக தாயோடு உடன் பிறந்த தாய் மாமன் துரியோதனன். உங்களை இது நாள் வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. உண்மைதான் உண்மைதான். இது நாள் வரைக்கும் உங்களை கண்ணால் நான் கண்டதே தெரியாது. சரி, இன்னைக்கு வந்து நீங்க தான் என் தாய் மாமன் சொன்னா நான் எப்படி நம்புறது? நீ ஒண்டியே எனக்கு போது யாழி. ஒரு நாளாவது பாத்திருந்தா இவங்கதான் என் மாமன் எனக்கு தெரியும். அம்மா வந்தோடனே நான் தான் மாமன்னா நீ யாரு எனக்கு தெரியுமா? வராதது என் தவறுதான். நீ மனம் வந்து போக வேண்டாம். இப்ப கவலைப்படாத. அப்பெல்லாம் கொடுக்காததான் நான் இப்ப கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். என்ன அது? அம்மா நீங்களா? ஏன்னா சின்ன வயசுல குழந்தையா பிறக்கும் போது நான் உனக்கு ஏதாவது கொடுத்தனா? கிடையாது. உனக்கு மொட்டை அடிக்கும் போது ஏதாவது கொடுத்தனா? இல்ல. இப்ப ருதுவான பெண் அழகிய மங்கையா இருக்கிற. ஆமா, இப்பயும் கொடுக்கல. ஊரெல்லாம் என்ன கேவலமா பேசுவாங்க. அதனால இப்ப கூட்டிட்டு போய் நான் மொத்தமா உனக்கு நான் கொடுக்கலான்னு கூட்டிட்டு போறேன். தலையில இருந்து கால் வரைக்கும் போட்டு அனுப்புவோம். என்னது நகைமா? மாமா என்கிட்ட இருக்கிற நகையே போது. நான் என்ன பண்றேன்? எங்க அப்பா சம்பாதிக்கிறாங்க, வீட்டு வழியே கிடைக்குது. கலந்தாரி அப்படி கிடையாதம்மா. 1000 தான் சீர் இருந்தாலும் பிறந்து விட்டு சீர் மாதிரி வராது. அப்படின்றீங்க? இந்த பிறந்து விட்டு சீருக்கு ஓசரம் எத்தனையோ பெண்கள்லாம் ஏங்கி தைப்பாங்க. நம்ம பிறந்தவங்க இருந்தா பரவாயில்லைன்னு. அதனாலதான் பிறந்தவங்க பாசம் என் தங்கச்சிக்கு ஓசரம். என் தங்கச்சி மகதானே. அதனால உன் பாசமா கூட்டிகிட்டு போய் நானும் உங்க தாய் மாமா நாங்க 100 பேரு 100 அரை கொடுத்தா எப்படி இருக்கும்? புரியல எனக்கு. பவுனுமா? அரை பவுனு. 100 அரை பவுன் கொடுத்தா 50 பவுன் ஆச்சு. ஆமா. பாரு, உனக்கு நெத்தி சுட்டியில ஆரம்பிச்சு உனக்கு நான் இது வரலும் மாட்டுவோம். பாரு, நெத்தி வரைக்குமே, கால் வரைக்கும். நிச்சயமாவா? உண்மையாவா? பூரா நான் தங்கத்திலே எல்லாமே தங்கமா? ஆமா தங்கா. தங்கம் என்ன தங்கம்? நான் பவுனியே போட்டு அனுப்புறேன். ஆமா, நீங்க சொல்வதை பார்த்தால் எனக்கு இருக்க ஆசை அதிகமாயிட்டே போகுது. அதனால நீங்க சொல்வதை பார்த்தால் அந்த நகையெல்லாம் எனக்கு வாங்கி போட்டுக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்குது. நீங்க போடுறதுதான் போடுறீங்க. மீன் வலையில சிக்குது. அதனால மாமா நீங்க சொல்லும் போது எனக்கு அப்பேற்பட்ட ஆசை. அதனால நீங்க போடுறதாக இருந்தா எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன். 2 பேருக்கு சேர்த்து போட்டு அனுப்புங்க. எப்படி? அதுதான் இல்ல. 1000 இருந்தாலும் என் மைத்துனன் எங்க இருக்கிறார், நாடாளக்கூடிய அரசன். அங்க பார்க்கும்போது அருகாமையிலே ராணி இருக்கணும். அதுக்கு என் தங்கச்சி இங்க இருக்கு. நம்மளுக்கு போடாத நகையெல்லாம் நம்ம பிள்ளைங்க போட்டுருவான்னு ஏவிரிச்சு போய் வேற கிடக்குறான். தங்கச்சி சாதாரண பட்டம் இல்ல. அப்படி இருக்கீங்க? ஆமா, நீங்க சொல்றது சரிதான். இங்க பாரு, நான் உன்னை கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு போவேன். 100 பேர் இருக்கிறோம் அண்ணன் தம்பி. சரி, நாங்க 100 பேரு சேர்ந்து உனக்கு நாங்க வயிறார அண்ணன் கொடுத்து நாங்க போட வேண்டியது கோட்டையில, அஸ்திராபுரத்து கோட்டையில, ராஜ வீதியில தங்கச்சி மவனை நான் கொண்டு போய் மேல நிறுத்துவோம். பாரு, நான் படுக்க வச்சு உன்னை பத்திரமா தாளாட்டி என் பொண்டாட்டி உனக்கு பாடுவா. பாரு தாளாட்டு. அத பாக்குறதுக்கு 1000 கண்ணு வேணும். இந்த பக்கம் கை நீட்டினா 1000 பேர் வந்து வேலை செய்வான். இந்த பக்கம் கை நீட்டினா 1000 பேர் வந்து வேலை செய்வோமா? என்ன வேலை? சின்ன பிள்ளைக்கு என்னடா கைப்பிடிக்க கால் பிடிக்க அப்படின்னா சுருக்கமாக சொன்ன போனா நீங்க சீர்வரிசை கொடுக்க வந்திருக்கிறீங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு மாமா. எங்க அம்மா வந்து கொண்டா எங்க அம்மா கொடுக்க எங்க அம்மா பொறாம கூட இருக்கலாம். இன்னொரு விஷயம், உங்க அம்மா ஏதாவது சொல்லும் போவானா வேணாம், எங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன் மாமா. நான் எங்க மாமா கூட போவேன்னு சொல்லி நீ வர. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நீங்க குடுக்கறீங்க, நான் வாங்கிட்டு தான் ஒண்ணுமே தெரியாது. எங்க அம்மா சொல்லிட்டு ஒரே வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு சீக்கிரமா நான் சேர பூட்டி வைக்கிறேன். அம்மா
ஏன் மகளே நந்தவனத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் ஐயோ நான் போயிட்டேன். எப்படி மலரு மலர் இல்ல ஒண்ணும் இல்ல. கூந்தல்ல தான் வச்சிருக்கிறேன் உனக்கு புத்தி இல்லம்மா. எனக்கு மலர் மலர் பறிச்சுட்டு போய் என்ன வரப்போகுது? சரி நமக்கு காசு போய் சொத்து சுகமே வரப்போகுது. எங்க வருது சொத்து சுகம் அதான் நம்ம தாய் மாமா, என் தாய் மாமா. மாமனா உங்க அண்ணன் சொன்னீங்களே இருப்பாங்க இருப்பாங்க 100 பேர். ஆமா அவர்கள் அனைவர்களையும் நான் நந்தவனத்திலே பார்த்தேன். ஆமா பாக்க தங்கச்சி மாவளை பாத்துட்டு வரேன்னு வந்தாங்க. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? அது ஒண்ணுமே சொல்லல. நான் கூட போயிட்டு வரட்டுமா? அவங்க கூட போறியா? ஏன் எதுக்கு? அது போனா எனக்கு கை வலியா போடுவாங்க, கால் வலியா போடுவாங்க, உடம்பெல்லாம் பூட்டி அனுப்புவாங்க. என்னது நகை? நகையா? ஆமா. அதனால மாமா கூட நான் போயிட்டு வரேன். தாய் மாமா சீரு வாங்கிறதுக்கு போறேன்னு சொல்றியா? எங்க அண்ணன் எப்பேற்பட்டவன்னு உனக்கு தெரியுமா? உங்க அண்ணனா? உங்க அண்ணன் பத்தி உனக்கு பொறாம. போயிட்டாங்கன்னா எல்லா நகையும் எனக்கு போட்டுருவாங்க. உனக்கு அம்மாக்கு நல்ல பொறாம. உனக்கு என்ன தெரியும்? எங்க அண்ணன் என்னைக்குமே பிறந்தவனை வந்து யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன். என்னமா சொல்ற? சொந்த சித்தப்பாரு மக்களையே மனத்துக்கு ஓட்டனவன் எங்க அண்ணன். சாதாரணப்பட்டவன் கிடையாது. அக்கா குதிரை பூட்டி ரெடியா வச்சிருக்கிறேன். எங்க என்ன எங்க அண்ணன் பேரு எப்படின்னா எப்படி? செட்டண்ணன் பிடித்த மட்டில்லா துரிய மன்னன்னு பேரே பெற்றவர் எங்க அண்ணன். சாதாரணப்பட்ட ஆளு கிடையாது. உன்னை கூட்டிக்கிட்டு போறேன்னு கூட்டிக்கிட்டு போய் உன்னை பண்ணாத பங்கமெல்லாம் பண்ணி அனுப்பி விட்டுற வேண்டிய சாதாரணப்பட்ட ஆளு கிடையாது. எங்க மாமா. ஆமா என்ன எங்க என் தங்கச்சிக்கு என்ன புத்தின்னு பாத்துக்கிறேன். சீக்கிரம் சொல்லி வேமா. உனக்கு எதுக்கு இந்த கெட்ட புத்தி? எங்க அண்ணன் பத்தி எனக்கு தாண்டி தெரியும். இல்ல இல்ல எங்க மாமனை பத்தி அது இது சொன்னா நான் தப்பா நினைச்சிட்டு அங்க போகாம இருப்பேன். அந்த நகையில வாங்கி நீ பூட்டிக்கலாம் சொல்லி உன் மனசுல உனக்கு ஆசையா? உனக்கு எதுக்கு இந்த போறாம? மகளே பாருமா, நீ எதுவுமே நினைக்காத. நான் உனக்கு போய் சேர்த்து வாங்கிட்டு வரேன். ஆளுக்கு பாதி பிரிச்சு நாளைக்கு போட்டுக்கலாம். எப்படி நகை வேணாம் நட்டு வேணாண்டி. நீ வாக்கப்பட்ட இடத்துல ஏராளமான சொத்து கிடக்குது. நீ இங்க இருந்து அங்க போனீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க சொல்லு பாக்கலாம். அம்மா நீ எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் சரி, இன்னைக்கு மாமன் கூட நான் போயத்தான் ஆவேன். அதுதான் உண்மை. அதேதான் உன் மாமன் போடுறது நான் வாங்கிட்டு வந்தேதான் ஆவேன். அண்ணா அந்த அண்ணன் கணக்கா குறுக்க வந்து நின்னுக்கிட்டான். என்கிட்ட தான் பேசணும் அப்படிங்கிற கதையா மகளே. அம்மா வறுமிலி வந்தால் வழி தங்காதுன்னு சொல்லுவாங்க. கரிய துடைக்கலாம், காவேரியை நீந்தலாம், விதிய வெள்ள எந்த வேந்தனாலையும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கிற? எதுக்கு சொல்றது பின்னாடி உனக்கு தெரியும். நான் எதுக்குமே நினைக்க மாட்டேன். மாமா போவாரு கொடுப்பாரு, நான் வாங்கிட்டு வருவேன். எதுக்குமா இப்படி புலம்புற? நீ தாய் சொல்ல மீறி ஏன் போனேன் அப்படிங்கறது இன்னைக்கு நீ அப்படி நினைக்க மாட்டேன். நீ போனேன்னு என்ன பண்ற? இந்த நகையில கழிச்சு உள்ள வச்சு புது நகை மாமா கொடுப்பாரு, நான் வாங்கிட்டு வரேன். உன் மேல பொன்னகைய போட்டாங்களோ தெரியல. சரி உடம்பெல்லாம் புண்ணா போகுதான்னு தெரியல. போயிட்டு வாடி அம்மா. எங்க மாமனை பத்தி உனக்கு என்னமா தெரியும்? அப்புறம் தெரியும். அதனால போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். கழிச்சு வச்சிருந்தா புதுசா வாங்கிட்டு வரேன். ஐயோ எனக்கு வேணாம், நீ வாங்கிட்டு வா. இந்த நகையில கல்வி கொடுத்துரு. சொன்ன மாதிரி புதுசா நகையா வருது. உங்க வீட்டு பவுன் எதுவுமே தேவையில்ல. கொடு. ஆமாமா எல்லாத்தையும் கல்வி கொடு. கொண்டு போய் கஜானால வெயி. எங்க சின்ன சாதாரணப்பட்ட ஆளு இல்ல. ஒரு பொன் பொருள் கூட இதெல்லாம் எல்லாத்துக்காக எங்க மாமா போடுவாரு பாரு. எல்லாத்துக்கும் இதெல்லாம் கழட்டி கொடுக்கறத பார்த்தா உண்மையாவும் தெரியுது, எனக்கு பொய்யாவும் தெரியுது. நினைச்ச மாதிரி நீ பேசாதமா. ஐயோ சீக்கிரம் சீக்கிரம் புடிமா. மாமா வர விட்டுட்டு போயிருவாரு. நகையெல்லாம் போயிரும். அதனால இதெல்லாம் கொண்டு போய் பத்திரமா வெயி. கழட்டுமா வெயி. அது இருந்து போது விட்டுலாம். இதெல்லாம் பத்திரமா வச்சிரு. சரி நான் வந்து நாளைக்கு வந்து மாத்திக்கிறேன். சரி புதுசா மாமன் கொடுப்பாரு. வேற கம்பெனிக்கு ஆகும். குடும்பம் கழட்டி கொடுத்துட்டியா? எல்லாமே கழட்டி கொடுத்தா சோதனா ஏத்தலா தேரல புறா அந்த மொண்டி புறவை. என் பிள்ளைய எப்படி நீங்க கூட்டிக்கிட்டு போறீங்களே அதே மாதிரி பத்திரமா கொண்டாந்து திரும்ப என்கிட்ட விடணும். அப்படி இல்ல ஆடு 8 அடினா குட்டி 16 அடி. உன் கூட பிறந்த தங்கச்சி நானு. அப்புறம் நான் தாண்டவன் ஆடி போடுவேன். ஆமா தங்கா இங்க வா. அஸ்திராபுரத்துக்கு கூட்டிட்டு போற மாத்தியா? நாங்க இங்க எப்ப நான் கொண்டு வந்து விடுறனோ அது வரையிலும் நீ அஸ்திராபுரம் பக்கம் வந்துடக்கூடாது. நானே கொண்டு வந்து விடுவேன். 100 பேரும் 100 நாளைக்கு ஆக்கி போட்டு அனுப்பிடுவீங்களா? ஆமா சும்மாவா? நான் அன்னைக்கு செஞ்சு போட்டேன்னா வைக்கனால என் தம்பி செய்யணும். என்ன தப்பா நினைக்க மாட்டேன். அவளுக்கு கொஞ்சம் கம்மியா போடு. என் மவளுக்கு கொஞ்சம் கம்மியா போடு. எங்க சின்ன கொஞ்சம் சேர்த்து போடு. போட்டு அம்மா ஏய் கூட்டிட்டு வாங்க முண்டி போடுவேன்.
பார்த்தையா, என் மத்திபுர சீமை 56 தேசங்களும் சரி, யாருக்கும் சிரமணங்காவும் அண்ண தாய்மாவனை பார்த்தல்ல, அஸ்திராபுர சீமையில அங்க இருக்குது பார் மணிமண்டப கோபுரம், என் அரவ கொடி பறக்குறது தெரியுதா? என்ன மாமா இவ்வளவு பெருசா இருக்குது? எப்படி கொடி பறக்குதோ அப்படி நீ பறப்ப பாரு இன்னைக்கு. மாமா பேண்டா விட்டுட்டு பாரு தெரியும். நான் இவ்வளவு பெருசா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எங்க வீட்டை விட எங்க மாமா வீடு இவ்வளவு பெருசா இருக்குதுன்னு தெரியாம போச்சு. அது மட்டுமா, வெளியிருந்து பார்க்கும் போது இவ்வளவு அழகா இருக்குது, அது உள்ள போய் பார்த்தா இன்னும் எவ்வளவு அழகா இருக்கும். அரவ கொடி, அரவ கொடி பாத்தியா? என்ன அரவ கொடி பார்த்தாலும் ஆமா, ஒவ்வொன்றும் தன ரேகையோடு இருக்கும் துரியோதனையா சீமையில நீ இப்ப கால் எடுத்து வைக்கிற நேரம் சரி, உனக்கு நல்ல நேரம்மா, நல்ல நேரம். வைக்கட்டுமா மாமா? கால் எடுத்து வை. வலது கால் வைக்கட்டுமா இல்ல இடது கால் வைக்கட்டுமா? சின்ன பிள்ளைக்கு எதுவும் தெரியல, நீ வலது காலையே வை மாமா. வாழ வந்த இடத்துல வலது காலையும், போகக்கூடிய இடத்துலதான் இடது காலை வைக்கணும். ரெண்டையும் சேர்த்து வந்து வச்சிட்டுமா? நீ ரெண்டையுமே சேர்த்து வை. இதோ ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு அஸ்திராபுரத்திலே இறங்கி விட்டேன். இப்போ நம்ம வெளியே பேசிக்கிட்டு இருந்தா நீங்க நகை போடுறதுக்கெல்லாம் நேரமாய் போயிடும். அதனால சீக்கிரமா போய் உள்ள போய் கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். கொடுக்கணுமா? ஆமா மாமா. சரி, உனக்கு நகரான வேணும். ஆமா. உனக்கு தங்கத்திலே உனக்கு அட்டிகை எப்படி அம்மா வேணும்? எனக்கு இடுப்புல ஒட்டியான வேணும். சரி, எங்க இடுப்புல, இடுப்பு வலியா இப்படி இடுப்புல உழுவும் பாரு, பட்ட பட்டையா இங்க பாரு, இந்த அகலத்துக்கு இருக்கணும். இதை விட பெருசா வேணும். பட்ட பட்டையா, பட்ட பட்டையா உனக்கு இப்ப நான் மாட்டுவும் பாரு. இதை விட பெரிய பட்டை வேணுமாமா? இதை விட பெருசா? ஆமா. டே துச்சோதனா, அதோட பெருசு நான் கொடுத்துறேன். கழு